Hi friends, good evening. Shree's Harvest and Home ல இருந்து இன்னைக்கு சிகப்பு காராமணி சுண்டல் எப்படி பண்ண போறோம்ன்றது பார்க்க போறோம். சிகப்பு காராமணி சுண்டல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவு காராமணி, தாளிசம் பண்றதுக்கு கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, பெருங்காயம், வறுத்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 ரெட் சில்லி. இதை நல்லா வறுத்துட்டு இந்த மூணையும் மட்டும் ஃபஸ்ட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும். சிகப்பு காராமணி 8 hours ஊற வச்சு 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்துருக்குறோம். வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களையும் வறுத்து அரைச்சிட்டோம். துவரம்பருப்பு, தனியா, 2 ரெட் சில்லி. இந்த ரெட் காராமணியை வந்து தட்டைப்பயிறு அப்படின்னும் சொல்லுவோம். இதில் வந்து ஹை நியூட்ரியன்ஸ் இருக்குங்க, ரிச் இன் ப்ரோட்டீன் இந்த இது. அதனால் குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம். இது சாப்பிட்றது மூலிமா நல்ல எனர்ஜி கிடைக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த பருப்பை சாப்பிடலாம். இது வந்து போனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது சாப்பிட்றது மூலிமா இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும். பிரெயின் கெப்பாசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கேன்சரை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். கண்ட்ரோல்ஸ் டயபெட்டிக்ஸ், சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கோம். இது சாப்பிட்றது மூலிமா கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ரிச் இன் ஃபைபர் அண்ட் அயர்ன், அந்த காரணத்தினால இதை கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஃபைபர் ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அதனால் அதை கம்மியாக எடுத்துக்கலாம். சூடாயிட்டுங்க, கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற உளுந்தை போடுறோம். ஃபஸ்ட்டே என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதையும் நம்ம மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். உளுத்தம்பருப்பில் கலர் மாறின உடனே கறி லீஃப் கொஞ்சம் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பொடி போட்டோம்னா நெடி ஏறும். அதனால் சுண்டல் வேக வச்சிருந்த சிகப்பு காராமணியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொடியை போடுவோம். உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். நாங்கள் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக அந்த பொடியை போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம். சுண்டல் ரெடி. நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். Beige, super. Bye friends. Thank you.